ஹாய் காய்ஸ். இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோ கல்லில் விழுது, நான் ஒன்றும் பைத்தியம் இல்லை, ப்ளீஸ் என்னை நம்புங்கன்னு சொல்லி கெஞ்ச, நம்ம ஹீரோ அடி யாரே நீன்னு கேட்க, ஹீரோயின் மறுபடியும் ப்ளீஸ் என்னை நம்புங்க, நான் ஒன்றும் பைத்தியம் இல்லை, என்னை எப்படியாவது இங்கிருந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி கெஞ்ச, நம்ம ஹீரோ எதையோ யோசிச்சுக்கிட்டே சரி நான் உன்னை இப்போ காப்பாற்றுறேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீ என் கூட தான் வரணும்னு கேட்க, ஹீரோயின் இப்போதைக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சா போதுன்னு முடிவு பண்ணி சரி நான் உங்க கூட வரேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அங்க இருக்கிற டாக்டர்ஸை மதிக்காம ஹீரோயின் அங்கிருந்து கூட்டிட்டு கிளம்ப, இப்போ கார்ல ஹீரோயின் என்னை காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ்னு சொல்ல, ஹீரோ எனக்கு லாபம் இல்லாம நான் எதையுமே செய்ய மாட்டேன்னு சொல்ல, அப்படி ஹீரோயினை பார்த்து அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம், ஆனா கல்யாண பொண்ணு தான் குறையா இருக்குன்னு சொல்ல, ஹீரோயின் டேய் அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்னு கேட்க, ஹீரோ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல, ஹீரோயின் அடப்போங்கடா நீங்களும் உங்கள் கல்யாணமும், எனக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரியாது, அப்படி இருக்கும்போது உன் கூட எப்படி வாழ முடியும்னு கேட்க, ஹீரோ இங்கே பாருடி உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஒன்று உனக்கு தெரியாத என் ஒருத்தன் கூட வாழு, இல்லையா உனக்கு தெரியாத பல பேர் இருக்கிற பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் வாழ்றின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்போதைக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சேஃப் ஆகிடலாம், அதுக்கப்புறமா இங்கிருந்து தப்பிச்சு போகலான்னு முடிவு பண்ணி சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அக்செப்ட் பண்ணிக்க கட் பண்ணா, ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு வந்து இந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, அவரு டேய் இவளை பார்க்கவே பைத்தியம் மாதிரி இருக்காளேன்னு சொல்ல, ஹீரோ போதும் நிறுத்துங்கப்பா, இவ ஒன்றும் பைத்தியம் இல்லை, நான் தான் இவன் மேலே பைத்தியமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோவோட அப்பா இவ பார்க்க நல்லாவும் இல்லையேடா, இவ கூட எப்படிரா நீ வாழ்ந்து எங்களுக்கு ஒரு வாரிசை கொடுக்க முடியும்னு கேட்க, ஹீரோயினை கோவமா இழுத்துட்டு கிளம்ப கட் பண்ணா, ஹீரோயினை மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அப்பாவியான நம்ம ஹீரோக்கு பயந்து அவர் சொல்றத கேட்க இப்போ ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை வெளியிருந்து ஹீரோவோட அப்பாவும் கேட்டுட்டு இருக்க, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோவோட அப்பா அங்கிருந்து கிளம்பிற, ஹீரோயினை பார்த்து என்னை மன்னிச்சிருங்க, உங்களோட விருப்பம் இல்லாமல் இதுக்கப்புறமா உங்கள் பக்கமே வரமாட்டேன்னு சொல்லி அப்படியே ஹீரோயினை பார்த்து உங்கள் உடம்புலையும் இவ்வளோ காயம் இருக்குன்னு கேட்க கட் பண்ணா, ஹீரோயினை உட்கார வச்சு அவங்க காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோ சரி நீங்கள் இங்கே நிம்மதியாக தூங்குங்க நான் வெளியே போகிறேன்னு சொல்லி கிளம்ப, ஹீரோயின் அவங்களோட காயத்தை பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு ஹீரோயின் எப்படி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான்னு கண்டுபிடின்னு சொல்ல கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோயினுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறமா நீ எனக்கு ஒய்ஃப் ஆக போற, அதனால எனக்காக நீ கொஞ்சம் சந்தோஷமாயிரேன்னு சொல்ல, ஹீரோயின் உங்களுக்கு நான் செட் ஆவேன்னு உங்களுக்கு தோணுதா என்னன்னு கேட்க, ஹீரோ அடி உனக்கு என்னடி நல்லா அழகா தானே இருக்க, அப்புறம் என்னன்னு கேட்டுட்டு கிளம்ப, ஹீரோ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராங்க. அவங்கள பார்த்து நம்ம ஹீரோ ரசிச்சுட்டு இருக்க, அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு ஃபோனை கொடுத்து இது என் நம்பர், உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு போறாரு. நம்ம ஹீரோயின் இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் போய் மீட் பண்ணி ஹீரோ பத்தின விஷயம், அதுக்கப்புறமா ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, ஹீரோயினுடைய கதையை கேட்டு அந்த பையனும் நல்லவன் தான் தோணுது, ஸோ நீ இப்போ அவர் கூட இருக்கிறது தான் கரெக்ட்னு சொல்ல அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனால சிந்தா அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அதை பார்த்த ஹீரோ ஃபர்ஸ்ட் நாளே இப்படியா குடும்பம் விளங்கிரும்னு சொல்லி ஹீரோயினை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனால் அங்கே ஹீரோவை பிடிச்சிட்டு நான் சந்தோஷமாகவே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். ஹீரோ இதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இதுக்கப்புறமா நீ என் கூட வாழ போகிற வாழ்க்கை ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. கட் பண்ணா ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்ததால எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டாங்கன்னு நினச்சி அவங்களுக்கு சூப் கொண்டு வந்து சாப்பிட வச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் சண்டே நமக்கு மேரேஜ், அதுக்காக நீ மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ரெடி ஆகிருமான்னு சொல்ல, ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவை பார்த்து ஒரு நாள் உங்களுக்கு என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை என்கிட்ட தைரியமாக சொல்லணும்னு சொல்ல, ஹீரோ என்னாச்சு உனக்கு, நான் ஏன் உன்னை டிவோர்ஸ் பண்ணணும், ஒருவேளை உனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லையான்னு கேட்க, ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு எதையோ சொல்ல வர, அதுக்குள்ளே ஹீரோக்கு அவரோட அப்பா கால் பண்ண ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. அங்கே அப்பா பையனுக்குள்ள சண்டை வர, அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணவே கூடாதுன்னு அப்பா சொல்ல, ஹீரோ பொயா சொட்ட அப்பா நீ சொல்றதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, எனக்கு அவ தான் வேணும்னு சொல்லி கிளம்ப, கடுப்பான அப்பா ஹீரோ முதுகு மேலே சுடுதண்ணி ஊத்திர, ஹீரோ அங்கிருந்து டைரக்டா ஹீரோயின் கிட்ட வராரு. ஹீரோவோட நிலைமையை பார்த்த ஹீரோயின் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்கள் அப்பாவை பகச்சிக்க வேணாமேன்னு கேட்க, ஹீரோ நான் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல, ஏனோ தெரியல, ஆனால் உன்னை நான் முதல் தடவை பார்த்த உடனே எனக்கு உன்னை பிடிச்சிருச்சுன்னு ரொம்பவும் காதலோட சொல்ல கட் பண்ணா நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு போறாரு. அப்படியே ஹீரோயினுக்கு பிடிச்சதை வாங்கிக்க சொல்லி அவரோட கிரெடிட் கார்டையும் கொடுக்க அப்படியே நாட்கள் உருண்டோடி அவங்களோட கல்யாண நாளும் வருது. ஹீரோயின் சந்தோஷமா அவங்களோட ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து பரவாயில்லையே பொண்ணு நல்லா அழகாதான் இருக்காப்பான்னு சொல்ல, ஹீரோயின் அப்புறம் என் புருஷன் அழகா இருக்கும்போது அவனுக்கு கொஞ்சமாவது நான் ஈடு கொடுக்க வேண்டாமான்னு சொல்ல, சந்தோஷமான ஹீரோயினை கூட்டிட்டு வராரு.
அங்க கல்யாணத்துல எல்லாமே சந்தோஷமா போயிட்டு இருக்க ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்குது. ஹீரோ சந்தோஷமா ஹீரோயினை கிஸ் பண்ண வர அந்த இடத்துக்கு இப்போ ஷென் வந்து, அடி உனக்கு இன்னும் எத்தனை ஆண்கள் டி வேணும்னு கேட்டு, டேய் ஹீரோ, நீ எப்பவுமே எனக்கு முன்னாடி இருந்த எல்லாத்தையுமே ஜெயிச்சிருவ, இப்போ என்னன்னா நான் டிவோர்ஸ் பண்ண என் பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிருக்கியேடா, ஒரு பிச்சைக்கார மாதிரி என் எச்சிய சாப்பிட போறியேன்னு சொல்ல ஹீரோ ரொம்பவும் கோவமாகி அவனை அடிச்சுட்டு அப்படியே ஹீரோயினை அவன் கேள்விக்கு பதில் சொல்றி அப்படிங்கிற மாதிரி பார்க்க நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொல்லி தலையாட்டிற என்ன நடக்குதுன்னே நம்ம ஹீரோக்கு புரியல. கட் பண்ணா ஹீரோ ஹீரோயினை இழுத்துட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் என் மானத்தை வாங்கிட்டியேடின்னு சொல்லி கோவப்பட ஹீரோயின் ஹீரோக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ, ஏன் அவனா இருந்தா நீ எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிப்ப, ஆனா என்ன பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரியுதாடின்னு கேட்டுட்டு இருக்க. கட் பண்ணா ஹீரோ ஹீரோயினை பார்த்து, நீ செஞ்ச தப்புக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பா இருக்குடின்னு சொல்லி வந்துடுறாரு. ஆனா ஆஃபீஸ்லயும் ஹீரோயின் பத்தியே நினைச்சு ஹீரோக்கு பைத்தியமே பிடிக்குது. அங்க இப்போ சின் வந்து, நான் ஹீரோயினுக்கு கால் பண்ணேன், ஆனா அவ கால் பிக்கே பண்ணல, எனக்கு ரொம்பவும் பயமா இருக்குன்னு சொல்ல இப்ப ஹீரோவும் சின்னும் வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. அங்க ஹீரோயின் மயக்கமா இருக்கிறத பார்த்த ஹீரோ உடனடியா அவங்கள தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வச்சுட்டு வெளியே வர சின் ஹீரோவை பார்த்து, நீங்க விருப்பப்பட்ட ஹீரோயினோட கடந்த காலத்தை உங்களுக்கு சொல்றேன்னு சொல்ல ஹீரோ சொல்லுன்னு சொல்ல கட் பண்ணா ஹீரோ ரொம்பவும் உடஞ்சு ஹீரோயினை பார்த்து, நான் உன்கிட்ட நேற்று நைட் அவ்வளவு மோசமா நடந்திருக்க கூடாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் கண்ணை திறந்து பாக்குறாங்க. அங்க ஹீரோ படுத்துட்டு இருக்கிறத பார்த்து அப்படியே அவருக்கு கோட்டை போத்தி விட்டுட்டு வர ஹீரோவும் சிரிக்க நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு சமைக்கலான்னு வராங்க. அங்க இப்போ ஹீரோ வரத பார்த்த ஹீரோயின், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்ல ஹீரோ எதுவுமே பேசாம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, எனக்கு நீ எதையுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைம்மா, ஏன்னா நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அப்புறம் நான் உன்னை முழுசா நம்புறேன்னு சொல்ல கட் பண்ணா ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு ஷென்னோட வீட்டுக்கு வராரு. அங்க ஹீரோயினை பார்த்து, உன்னோட கடந்த காலம் எனக்கு தெரியும், இப்போ ஷென் உனக்கு கொடுத்த கொடுமையான வாழ்க்கைக்காக அவனை நீ பழி வாங்கணும், இல்லைன்னா உனக்காக நான் அவனை பழி வாங்கணும்னு சொல்லி இப்போ வீட்டுக்குள்ள வராங்க. அங்க ஹீரோயினை பார்த்த உடனே ஷென்னோட செட்டப் ஹீரோயினை கத்தியால குத்த வர குறுக்கால நம்ம ஹீரோ கையை விட அவருக்கு காயமாகிறது. அதை பார்த்த ஹீரோயின், எனக்காக நீங்க இவ்வளோ கஷ்டப்படணும்னு சொல்லி ஃபீல் பண்ண. நைட் ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க வீட்டுக்கு வரும்போது ஹீரோ ஹீரோயினை பார்த்து, நான் உனக்கு என்னவாகணும்னு கேட்க ஹீரோயின், நீங்க என் ஹஸ்பண்ட்னு சொல்ல ஹீரோ, ஹஸ்பண்ட்னா உன் மனசார நான் உன் புருஷனானு கேட்க ஹீரோயின், அப்படி இல்லை சும்மா சொன்னேன்னு சொல்ல ஹீரோ, சில உறவுகளை சும்மா அப்படியே பேச்சுக்காக சொல்லிட முடியாதுன்னு சொல்லி அப்படியே ஹீரோயின் ஏதோ சொல்ல வராங்க. ஆனால் ஹீரோ இப்போதைக்கு கொஞ்ச நேரம் எனக்காக எதுவுமே பேசாதன்னு சொல்லி ஹீரோயினை கிஸ் பண்ணுறாரு. மார்னிங் ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன ரொமான்ஸ் பண்ண அப்படியே ஹீரோ ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு. நைட் ஆகுது. ஹீரோயின் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கேருந்து ஷென் வந்து ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு போய் அவங்க கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் ஷென்னோட தலையிலேயே அடிச்சு அவரை மயக்கமாக்கிட்டு வெளியே வந்தா ஹீரோ ஹீரோயினை தேடிட்டு வந்திருக்காரு. அதை பார்த்த ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ண அவங்களோட வாழ்க்கை அப்படியே சந்தோஷமா ஆரம்பிக்குது. சில நாட்களுக்கு அப்புறமா ஹீரோ ஹீரோயின் அவங்களோட அம்மாவை பார்க்க கூட்டிட்டு வராங்க. அங்க ஹீரோவோட அம்மா, டேய் எனக்கே ரொம்பவும் வயசாகிருச்சு, அதனால நான் சாகிறதுக்குள்ள எனக்கு ஒரு பேரனோ இல்லை பேத்தியோ கொடுத்துருங்கன்னு சொல்ல ஹீரோ சிரிச்சுட்டே ஹீரோயினை ரூம்க்கு கூட்டிட்டு போறாரு. கட் பண்ணா ஹீரோக்கு காஃபில ஏதோ போதை மருந்து கலந்து கொடுத்து ஹீரோ கூட வேற ஒரு பொண்ணு பேச்ச பார்க்கலான்னு பார்த்தா ஹீரோ அந்த போதையிலையும், அடியே என் பொண்டாட்டி எங்கடின்னு கேட்டு ஹீரோயினையே தேடி போறாரு. அப்படியே நாட்களும் ஓடுது. ஹீரோ ஹீரோயினோட வாழ்க்கையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட வாழ்க்கைய முழுசாவே வெறும் சந்தோஷத்தாலேயே நம்ம ஹீரோ நிறைக்கிறாரு. காதலும் வளருது. அப்படியே சில நாட்களுக்கு அப்புறமா ஹீரோ பிசினஸ் ட்ரிப்காக ஹீரோயினை விட்டுட்டு கிளம்பிற. அங்க ஹீரோ ஹீரோயினை நினைச்சிட்டே இருக்க இங்க ஹீரோயினாலையும் ஹீரோவை விட்டுட்டு இருக்கவே முடியல. அதுக்கப்புறமா பார்த்தா சின் ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அப்படியே ஹீரோயினை பார்த்து, உன் வாழ்க்கையில ஹீரோ வந்த நேரம், உன் வாழ்க்கையே மாறிடுச்சு, அவர் உனக்கு எல்லாமே தந்தாரு, இப்போ உன்னோட டர்ன், நீ அவரோட குடும்பத்துக்கு ஒரு வாரிசை கொடுக்க போறேன்னு சொல்ல ஹீரோயின் சந்தோஷமாக விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோவும் ஹீரோயினை பார்க்க வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்க ஹீரோயின் பயத்துல எதையோ உளர கட் பண்ணா மார்னிங் ஆகுது. ஹீரோ ஹீரோயினை டைட்டா ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்காரு. ஹீரோயின் ஹீரோவை பார்த்து, எப்போ வந்தீங்க, இவ்வளோ சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டீங்களேன்னு சொல்ல ஹீரோ, அடியே நான் தூங்கினா தானடி எழுந்திரிக்க, நைட் ஃபுல்லா உளறிக்கிட்டே என் காதுல ரத்த வர வச்சுட்டியேன்னு சொல்ல ஹீரோயின், சரி இப்ப தூங்குங்கன்னு சொல்லி வெளியே வந்துட ஹீரோவும் வராரு. ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஹீரோவை பார்த்து, எனக்கு இந்த குழந்தை வேண்டான்னு சொல்ல ஹீரோ ஏன்னு கேட்க ஹீரோயின், எனக்கு தெரியல, ஆனா நமக்கு குழந்தை வேண்டாம், என்னோட சைல்ட்ஹுட்டே ரொம்பவும் மோசமா இருந்துச்சு, அந்த மாதிரியான ஒரு கடந்த காலத்தை வச்சுக்கிட்டு என்னால் நம்ம குழந்தைய நல்லா வளர்த்த முடியும்னு தெரிலன்னு சொல்ல ஹீரோ, ஹிந்தி உன் அப்பா கெட்டவனா இருந்திருக்கான், உன்னை ஷென் கூட
பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா உன்னை டிவோர்ஸ் பண்ணியிருக்கான். இப்படியான ஒரு கடந்த காலம் உனக்கு இருந்ததால நம்ம குழந்தைக்கும் அதே வாழ்க்கை அமைஞ்சிடாது. நான் நம்ம குழந்தையையும் உன்னையும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொன்னாலும் ஹீரோயின் நான் ரெடி இல்லைன்னு சொல்ல, ஹீரோ பைத்தியம் மாதிரி பேசாதன்னு சொல்லி கோவமாக கிளம்பிடுறாரு. மறுபடியும் ஹீரோ வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்தி மறுபடியும் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகிற நைட் நிம்மதியாக தூங்குறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. பார்த்தா ஹீரோயின் டிவோர்ஸ் பேப்பரை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட நீட்ட ஹீரோக்கு பக்குன்னு ஆகிருது. ஹீரோயின் எனக்கு ஏனே தெரில, ஆனால் நீங்கள் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போக ஹீரோ பின்னாடியே வந்து ஹீரோயினை பிடிச்சிட்டு உன் மனசில் எதையோ ஒன்று வச்சுக்கிட்டு என்கிட்ட இருந்து அதை நீ மறைக்கிற, அது என்னன்னு எனக்கு சொல்லு, நான் சரி பண்ணுறேன்னு சொல்ல ஹீரோயின் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு நீங்கள் வேண்டான்னு சொல்லி கிளம்ப சில நாட்கள் 2 பேரும் தனியாகவே இருக்காங்க. ஆனால் ஹீரோயினால் ஹீரோவை விட்டுட்டு இருக்க முடியாமல் அவரை பார்க்க வர ஹீரோயினை பார்த்த உடனே மறுபடியும் உன்னை விட முடியாதுன்னு சொல்லி ஹீரோ அவரோட காதலை ஹீரோயினுக்கு காட்ட மறுபடியும் 2 பேருமே பிரிய முடியாமல் சேர்ந்துடுறாங்க. கட் பண்ணால் சில நாட்களுக்கு அப்புறமா ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அங்கே பார்த்தா டாக்டர் ஹீரோயினுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆகியிருக்கு, உடனடியாக அவங்களுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்ல அதை கேட்டு ஹீரோ உடஞ்சி போக, ஸோ இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுதான் நம்ம ஹீரோயின் ஹீரோவை விட்டு விலக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களால ஹீரோவை விட்டுட்டு வாழ முடியல. நாட்கள் மறுபடியும் உருண்டோடுது. 2 பேருமே சந்தோஷமே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ண போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டாக்டர் உங்கள் ஒய்ஃபுடையது ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான பிளட், அதனால அதே பிளட் இருக்கிற எந்த ஒருத்தரும் எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்க சில நாட்களுக்கு அப்புறமா ஹீரோயினுக்கு ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுறாங்க. ஆப்ரேஷனும் நல்லா முடியுது. ஹீரோயின் பக்கத்துலேயே வந்து உன்னை பார்க்குற வரைக்கும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டில் எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஆனால் இப்போது உன் காதலில் மூழ்கி இப்போ என் உயிரே நீ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு, நமக்குன்னு ஒரு குழந்தையும் வரப்போகுது, நீ நான் நம்ம குழந்தை எல்லாரும் சந்தோஷமாக வாழலான்னு சொல்லி 2 பேரும் கிஸ் பண்ணிக்க இதோட இந்த கதையும் முடியுது.